Hi, this is லைட் ஒரு மாதிரி இருக்குல்ல, இது நல்லா இருக்குல்ல. ஓகே, சரி வாங்க போகலாம், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், திஸ் இஸ் பிரபஞ்சன் over here. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழைய ஐஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வால்பேப்பர் இருந்திருக்கும். அதை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு அவுட்டர் ஸ்பேஸில் ஒரு பிளானட்டை எடுத்த மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஆனால் அது பிளானட்லாம் எதுவும் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு வாட்டர் பபிள் தான். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸை எப்படி எடுக்கிறதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாட்டர் பபிளை மேக் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக வாட்டர், சோப், அதே மாதிரி இதோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் கிளிசரின் அண்ட் ஒரு ஸ்டா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் பேப்பர் கப் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேப்பர் கப்பில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதில் அப்படியே கொஞ்சம் கிளிசரின் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா, கிளிசரின் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சோப் வாட்டர், சோப் தான். ஸோ நீங்கள் எந்த சோப் வந்து இது வேணாலும், லைக் முட்டை விடுற மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சோப் வாட்டர் வந்து அதில் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே. ஸோ இப்போ வந்து சொல்யூஷன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பபுள்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ பபுள்ஸ்க்கு வந்து இன்னொரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க. அது பின்னாடி வந்து உங்களுக்கு பிவிட் அந்த லைட்டாக எட்ஜஸ் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கிறதுனால தண்ணி வந்து லீக் ஆகி போகாது. ஸோ நீங்கள் அதை இடத்துல வச்சுட்டு சோப் வாட்டர் அதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்டா எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் ஊதுனீங்கன்னா உங்களுக்கு பபுள்ஸ் ரெடி ஆகிடும். நீங்கள் இதுக்கு வந்து பேப்பர் கப் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற மக்கு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் அந்த வாட்டர் வந்து அந்த ரவுண்டான ஷேப்பில் வந்து நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் இருந்துன்னா போதும். ஆக்சுவலி வந்து கிளிசரினோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பபுள்ஸை ரொம்ப நேரத்துக்கு கான்ஸ்டண்ட்டாக அது வந்து நிற்க வைக்கும். ஸோ நார்மலாக நீங்கள் பபுள்ஸ் ஊதுனீங்கன்னா உடனே வெடிச்சிடும். பட் ஆனால் கிளிசரின் ஆட் பண்ணும்போது என்னன்னா வந்து அந்த பபுள்ஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு அது பபுளாகவே நிற்கும், வெடிக்காது அவ்வளோ சீக்கிரம். ஸோ அதுதான் கிளிசரின் வந்து இதோட சீக்ரெட் இன்கிரீடியன்ட். ஸோ கிளிசரின் இல்லாமல் பண்ணணும்னா டக்குன்னு போட்டோ எடுங்க. கிளிசரின் இருக்குன்னா நார்மலாக அந்த கிளிசரின்ஸ் வந்து உங்களுக்கு மெடிக்கல் ஷாப்ஸ்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிசரின் வந்து நீங்கள் வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 3:1 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணும். லைக் வந்து ஒரு கப் கிளிசரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கப் வாட்டர் அதில் ஆட் பண்ணணும். ஸோ கப்புன்றதுக்கு நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் லிமிட்டாக ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். கேமரா செட் பண்ணும்போது பபுளோட லெவலுக்கு ஈக்குவலாக கேமராவை செட் பண்ணிக்கோங்க. பபுள்ஸ் ஊதுற உடனே நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா அந்த பபுள்ஸில் வந்து அந்த கலர்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்காது. அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒரு 1 minute or 2 minutes வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பபுள்ஸில் அந்த கலர் ஃபார்மேஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கலர் ஃபார்மேஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறமா லைட் சோர்ஸ் வந்து இந்த சைடு லெஃப்ட் டு ரைட் இல்லை டாப் டு பாட்டம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோக்கான செட்டிங்ஸ் வந்து லைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் வச்சுங்க. நான் வந்து கான்ஸ்டன்ட் லைட் யூஸ் பண்ணதுனால என்னோட ஐஎஸ்ஓ நான் நிறைய பம்ப் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்பீட் வந்து 125, அப்பச்சர் வந்து மினிமம் அப்பச்சர் இருந்தாலும் ஓகே, இல்லை மேக்ஸிமம் அப்பச்சர் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மினிமம் அப்பச்சர் போகும்போது ஷாலோ டெப்த் இருக்கும், மேக்ஸிமம் அப்பச்சர் இருந்ததுன்னா உங்களுக்கு ஷார்ப்னஸ் நல்லாவே இருக்கும். ஸோ என்ன லைட் சோர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ளாஷ் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் அப்பச்சர் யூஸ் பண்ணிங்க. கண்டினியூஸ் லைட் சோர்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மினிமம் அப்பச்சர் வச்சுக்கோங்க. ஐஎஸ்ஓ கிராங்க் பண்ண பயப்படாதீங்க. ஸோ ஐஎஸ்ஓ வந்து ரொம்ப கிராங்க் பண்ணிடாதீங்க, கிரைன்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியமாக ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆங்கிளில் லைட் செட் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஸ் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆப்பிள் வந்து வால்பேப்பர் வச்சு நம்மளை ஏமாத்திருந்தாங்க. நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் அந்த இது பார்க்கும்போது என்னன்னா ஏதோ அவுட்டர் ஸ்பேஸில் ஏதோ கேலக்ஸி தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது ஜஸ்ட் ஒரு வாட்டர் பபிள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் until then, this is Prabhanjan signing off. Bye.